சன் டிவியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எதிர்நீச்சல் சீரியல் இப்போது எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதும் ஃபேன்ஸ் பலருமே அப்செட்டில் இருக்காங்க. இருந்தாலும் சீரியல் முடிவுக்கு வராமல் அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன சத்யபிரியா எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் எங்கே நடக்குது, ஷூட்டிங் எந்த அன்னைக்கு முடிய போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எதிர்நீச்சல் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன சத்யபாமா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போது நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கேன், நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கெஸ் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரோட ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்க போட்ட போஸ்ட்டுக்கு பல பேர் எதிர்நீச்சல் சீரியல் முடிய போதாமே, ஜூன் 8ஆம் தேதி தான் லாஸ்ட் எபிசோட் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டதுக்கு யா அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலருந்தே எதிர்நீச்சல் சீரியல் எண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சீரியல் டீமில் இருந்தும் சன் டிவியில் இருந்தும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலுமே எதிர்நீச்சல் சீரியல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டர் எல்லாருமே அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று கூட எதிர்நீச்சல் சீரியலில் ஆதிரை கேரக்டர் பண்ணிட்டு இருக்க சத்யா தேவராஜன் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, எண்டிங்கை நீங்கள் அப்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அதே போல் கதிர் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கவருமே அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஷூட்டிங் முடிய போது கிளைமேக்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே சீரியல் எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்றது இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத இந்த நேரத்தில் எதிர்நீச்சல் சீரியல் முடிவுக்கு வந்தது பலருக்கும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா எதிர்நீச்சல் சீரியல் டைரக்டரான திருசெல்வம் அவர் டைரக்ட் பண்ணுற எல்லா சீரியலுமே 5-6 வருஷத்துக்கு இழுத்துட்டே போவார், அதுவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அப்படி இருக்கப்ப எதிர்நீச்சல் சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் வீட்டு பொண்ணுங்க வெளியில் போய் சாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் குணசேகரனுக்கு அடிமையாக இருந்து குணசேகரனை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இவங்க எதுக்காக சீரியலை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் அவர்கிட்ட தொடர்ந்து பலருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு இன்டெரக்டாகவே திருசெல்வம் பதில் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சீரியல் நல்லா போச்சு அப்படின்னா அதை எப்படியாவது கண்டினியூ பண்ணலாம், ட்ராக் மாறுது அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா அதை உடனே முடிச்சிடணும், தேவையில்லாமல் அதை இழுத்தடிச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன அந்த விஷயம் இவரோட சீரியலுக்கும் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் பேசின அந்த வீடியோவும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு வருது. இன்னொரு பக்கம் எதிர்நீச்சல் சீரியல் இப்போ தான் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அவ்வளோ சீக்கிரம் இந்த சீரியலை முடித்தா கண்டிப்பாக கதை சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ இதில் அத்தியாயம் 2 அப்படின்னு சொல்லி சீரியல் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே பார்ட் 2 மாதிரி எடுத்து இதோட கண்டினியூட்டியாக காமிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தொடர்ந்து வச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் சீரியல் முடிய போகிறது ஒரு பக்கம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் பார்ட் 2 மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது.